பாகிஸ்தானுடனான போரை மத்திய அரசு தவிர்க்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். மதிமுகவின் 32வது ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சிக் கொடியை ஏற்றி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மேகம் சூழ்ந்திருப்பது பதற்றத்தை அளிப்பதாகவும் கூறினார். யுத்தம் வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும், யுத்தத்தில் எத்தனை குழந்தைகள் கொல்லப்படுவார்கள். தீவிரவாதத்துக்கு சற்று தொடர்பில்லாத லட்சக்கணக்கான மக்கள், பாகிஸ்தான் மக்கள் கொல்லப்படுவார்கள். அவன் பதிலுக்கு வீசுகிற குண்டுகளில் இங்கே இருக்கிற அப்பாவி மக்கள், குழந்தைகள், தாய்மார்கள் இந்தியாவிலே கொல்லப்படுவார்கள். அப்படி ஒரு யுத்தத்தை தேடுகிறதா பாகிஸ்தான்? அப்படி யுத்தத்தை திணிப்பதற்கு இந்திய அரசு முனைகிறதா? இவர்கள் போர் வேண்டும், யுத்தம் வேண்டும் என்கிறார்கள். இந்த கருத்திலே எனக்கு உடன்பாடில்லை. தீவிரவாதிகளை தேடி பிடித்து ரவை ரவையாக குண்டுகளை செலுத்தி தலைகளை வாங்கி அவர்களை ஒழித்து கட்டுங்கள், சபாஸ் செய்வோம். ஆனால் அப்பாவி முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள்?